எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அனல்வாயும் இந்த கொடும் வெயில் வேளையில் நீங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 1960ஆம் வருடம் நைஜீரியாவிலே இருந்தும் தென்னாப்பிரிக்காவிலே இருந்தும் டெவில் ட்ரீ, பிசாசு செடி என்று அழைக்கப்பட்ட வேலிக்காத்தானுடைய விதைகளை விமானத்தில் கொண்டு வந்து தூவியதன் விளைவாக இன்றைக்கு தமிழகமே இந்த ப்ரொபோசிஸ் ஜூலிஃப்ளோரா எனப்படும் சீம கருவேலம், வேலிக்காத்தான் செடி மரங்களால் படுநாசம் ஆகிவிட்டது. பழைய கருவேல மரங்களை இதோடு ஒப்பிடக்கூடாது. ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குறுதி என்பதற்கேற்ப பழைய கருவேல மரங்கள் வீட்டிலே உத்தரமாகவும் பயன்படுத்தலாம், பிடிக்கின்ற கலப்பையின் மேலி கம்பாகவும் பயன்படுத்தலாம், கோடாரிக்கு பயன்படுத்துகின்ற அந்த காம்பாகவும் பயன்படுத்தலாம். அந்த கருவேலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு தமிழ்நாட்டில். அது நாட்டு கருவேல மரம். இந்த சீம கருவேல மரம் காற்றில் உலவும் பிராணவாயுவை அப்படியே உறிஞ்சிக்கொண்டு கரியமில வாயுவை, கார்பன் டை ஆக்சைடை வெளியே உமிழ்கிறது. இது 50 அடியிலிருந்து 100 அடி வரைக்கும் நிலத்துக்குள் வேர்கள் பாயும். இதுக்கு எவ்வளவு மழை இல்லாமல் வறண்ட காலத்தில் இந்த பச்சை மாறவே மாறாது. பச்சை பசையல் என்றுதான் இருக்கும். இதிலே பறவைகள் கூடு கட்டாது, முட்டை பொரிக்காது, முட்டை இடாது. ஆடு மாடுகள் இதற்கு நிழலில் நின்னால் சிறை பிடிக்காது. அவ்வளவு மோசமான விஷச்செடிதான் இந்த வேலிக்கருவேலம். இன்று தமிழ்நாட்டில் இதை அகற்ற வேண்டும் என்று 15 வருடங்களுக்கு முன்னால் நான் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து ஹைகோர்ட் ஜட்ஜ் நீதியரசர் செல்வம் அவர்கள் அமர்வில் இதை தமிழ்நாடு புறாவும் அகற்றுகிற வேலையில் அரசு ஈடுபட வேண்டும், நீதிபதிகள் ஈடுபட வேண்டும், மேஜிஸ்ட்ரேட்டுகள் கண்காணிக்க வேண்டும். எல்லா விவசாயிகள் மட்டுமின்றி எல்லா தரப்பினரும் முழுமூச்சாக இதை அகற்ற முயன்றாலுடைய இது சாத்தியமாகாது. வழக்கு தொடுத்த வைகோ அவரே தன்னுடைய கட்சிக்காரர்களையும் விவசாயிகளையும் அழைத்து கொண்டு அவரே இந்த வேலையில் ஈடுபட்டால் மற்றவர்களுக்கு அது எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று சொன்னார். நான் 12 மாவட்டங்களுக்கு சென்று காலை முதல் இரவு வரை இந்த வேலிக்கருவேலை காத்தானை அகற்றுகிற வேலையிலே ஈடுபட்டேன். இதை வெட்டினா ஒன்றும் நினைக்காது, 10 நாளில் திருப்பி வந்துடும். பூண்டோடு தூரோடு எடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஜேசிபியை கொண்டு வந்திருக்கிறோம். கேரளாவில் ஒரு வேலிக்காத்தா செடியை பார்க்க முடியாது. செடி முளைக்கிற மாதிரி தெரிஞ்சால் முளையிலே தூரோட பிடிக்கி போட்டுருவாங்க. எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. நூற்றுக்கணக்கான சிற்றாறுகள், நீரோடைகள், நதிகள் ஓடி செழிப்பாக்குகின்ற கேரள மலையாள பூமியில் இந்த பிசாசு செடிக்கு இடம் கிடையாது. தமிழகம் பூராவிலும் ஒரு 350 வக்கீல்கள் இதிலே இறங்கி பாடுபட்டார்கள். எல்லா நீதிபதிகளும் கண்காணித்தார்கள். ITI சென்னை ஒரு தவறான வழக்கை போட்டு ஸ்டே வாங்கிடுச்சு. அதை எதிர்த்து நான் ஹைகோர்ட்டில் வாதாடினேன். கடைசியா ஹைகோர்ட் பெஞ்சில் நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி, நீதியரசர் சரத்குமார் பெஞ்சில் இதை அகற்றுகிற வேலையில் கவர்மெண்ட் ஈடுபடணும், கவர்மெண்ட் மெஷினரி எல்லாம் அதில் ஈடுபடுத்தணும், இல்லாட்டி அதை அழிக்க முடியாது, எல்லா தரப்பினரும் பங்கேற்க வேண்டும்னு மதுரை ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் பெஞ்சில் அவர் தீர்ப்பு கொடுத்தார். அதை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த வேலையிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஏற்கனவே சாத்தூர் அருகில் இருக்கக்கூடிய அந்த மேட்டமலை கிராமத்தில் நாங்கள் முற்றாக சிவக்கருவிலே அகற்றிவிட்டோம். இன்றைக்கு தேனி மாவட்ட செயலாளர் சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்கள்
எங்கள் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நான் பேசிட்டு இருக்கேன்ல, குறுக்கே பேசுறீங்க, நீங்க பேசுங்க, நான் நிப்பாட்டிக்கிறேன், நீங்க பேசுங்க. துணை பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் அவர்களும் மற்றும் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயராமன், வடக்கு மாவட்ட செயலாளர் மார்நாடு, மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் முனியசாமி, தொண்டர்படை மாநில அமைப்பாளர் ரவி பாஸ்கர சேதுபதி, திராவிட இயக்கத்தில் தொண்டர்படையை வார்ப்பித்த இன்றைய துணை பொதுச் செயலாளர் ஜீவன் மற்றும் கழக கண்மணிகள் நிரம்ப சில சகோதரிகளையும் அழைத்துக் கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த சீமக்கருவேலம் என்பது அடியோடு விவசாயத்தை அழித்துவிடும். தண்ணியே இருக்கா, கிணறு இல்லை, தண்ணியை பூரா அது உறிஞ்சிக்கிடும். இது இருக்கிற இடத்துல கிணத்துல தண்ணி இருக்காது. அதனால தான் சொன்னேன், ஆடு மாடுகள்னா செனை பிடிக்காது, ஆடு மாடுகள் அது போய் நிற்காது, பறவைகள் அதில் போய் கூடு கட்டாது. இந்த விஷச்செடியை, இந்த பிசாசு செடியை அகற்றுகிற வேலையில் முன்பு 15 மாவட்டத்தில் போய் நான் அந்த வேலை செஞ்சிருக்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் வெறும் எலெக்ஷன்ல போய் ஓட்டு வாங்குறதுக்காக நாங்கள் நிற்கிற கட்சி அல்ல. தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பாற்றுகிற கட்சி. முல்லை பெரியார் பென்னிகுக் டேம் உடைக்கப்படாமல் காப்பாற்றுவதற்கு என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பூமிநாதன் தலைமையில் மதுரையில் 6 உண்ணாவிரதம், மதுரையிலிருந்து கூடலூர் வரை 2 நடைபயணம், அதற்கு பிறகு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நீதிமன்றத்திலும் போராடி பென்னிகுக் அணையை பாதுகாத்து விட்டோம். ஆனால் நியூட்ரினோ என்கின்ற நாசகார திட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு வந்து திணிக்க அறிவித்தார். அம்பரப்பர் மலையில் அதுல 12 லட்சம் டன் வெடிமருந்தை வச்சு உடைக்க போறாங்க. இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துரும். பென்னிகுக் அணை, முல்லை பெரியார் அணை உடையும். மதியச்சாஞ்சோலையிலே உள்ளே இருக்கக்கூடிய இடுக்கி அணை உடையும். ஆகவேதான் பென்னிகுக் அணையை பாதுகாத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிநீர், மதுரை மாநகர் மக்களுக்கு கூட குடிநீர் இல்லாமல் போயிருக்கும் இந்த முல்லை பெரியார் இல்லாட்டா. அதை பாதுகாத்து கொடுத்த கட்சி மறுமலர்ச்சி திமுக. நீட்டோருவை தடுத்து நிறுத்திய கட்சி 8 வருஷாச்சு நாம் ஸ்டே வாங்கி நிறுத்தி வச்சிருக்கிறோம் மதிமுக. ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலையை விரட்டி அடித்தது மறுமலர்ச்சி திமுக கழகம். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் வடநாட்டு பெருமுதலாளிகள் கைக்கு போக விடாமல் தடுத்து அது மக்கள் சொத்தாகவே நீடிக்க வைத்தது மறுமலர்ச்சி திமுக. பெரியார் மையம் டெல்லியில் இடிக்கப்பட்ட போது அதுக்கு அருமையான மாற்றிடத்தை வாஜ்பாயிடம் வாங்கி வீரமணி மனதை குளிர்வித்தது மறுமலர்ச்சி திமுக. இப்படி தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பதற்கு காவிரி மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரக்கூடாது என்பது மட்டுமல்ல, அவன் மேகதாட்டு அணையை கட்ட முயல்கிறான் என்று 2012 14 வருஷத்துக்கு முன்னாடி முதல் போராட்டம் நடத்தியது மறுமலர்ச்சி திமுக கிருஷ்ணகிரியில. அதற்கு பிறகு சோழ மண்டலத்தில் காவிரி தீரத்தில் ஊர் ஊராக சென்று மக்களை திரட்டினேன். அவன் மேகதாட்டில் அணை கட்டினா சொட்டு தண்ணீர் மேட்டூருக்கு வராது, கொள்ளிடத்துக்கு வராது, கல்லணைக்கு வராது, எல்லாம் பஞ்ச பிரதேசமாயிரும் சோழ மண்டலம். ஆகவே மேகதாட்டு அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சிக்கிறது மட்டுமல்ல, நேற்று சட்டசபையில் ஒரு நல்ல தீர்மானத்தை எல்லா கட்சிகளும் ஒரு சேர இணைந்து நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் ஒன்றை எச்சரிக்க விரும்புகிறேன், இது கர்நாடக அரசு மட்டும் செய்யவில்லை. இதற்கு முழுக்க முழுக்க பின்புலமாக இருந்து இயக்குவதே மத்திய சர்க்கார் தான், நரேந்திர மோடி சர்க்கார் தான். அவர்கள் டெல்லியில் 2014 டிசம்பர் 7-8 தேதிகளில் ஒரு ரகசிய கூட்டம் போட்டு கர்நாடக மாநில எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள் எல்லாரும் கலந்து கொண்டு, மத்திய சர்க்காருடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜவடேக்கரும் கலந்து கொண்டு, நீங்க அணையை கட்ட ஆரம்பிங்க, நாங்க வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்க கட்டிக்கிட்டே இருங்க என்று சொன்ன சதி திட்டத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது ஆங்கில இந்து ஏடு. ஃப்ரண்ட் பேஜில் போட்டாங்க, there is a conspiracy
ஒரு பெரிய சதித்திட்டம் வகுக்கப்பட்டு விட்டதுன்னு உடனே நான் காவிரி பாதுகாப்பு இயக்கத்தை ஆரம்பிச்சுதான் ஊரா போய் அவன் மேகதாட்டை அணகட்ட போறான்னு சொல்லி அன்றைக்கு மக்களிடத்திலே போய் மக்கள் அதை கொண்டு போய் சேர்த்தேன். 11 வருஷமாக மேகதாட்டுக்கை தடுக்க போராடுகிற ஒரே கட்சி மறுமலர்ச்சி திமுக தான். இப்ப எல்லாம் மேகதாட்டுக்கு அறிக்கை விடலாம், நடக்கலாம், சட்டசபையில குரல் கொடுக்கலாம். ஆனால் அது அறிவிக்கப்பட்ட காலத்தில் போராடிய கட்சி மறுமலர்ச்சி திமுக மட்டும்தான். ஆகவே தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை, ஜீவாதாரங்களை காப்பாற்றுகின்ற கடமையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த வேலுக்கரில் வெட்டா 10 ஓட்டு விழுந்துருமா? ஒன்றும் விழாது. நாங்கள் செய்கிற பணிகளுக்கும் வாக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் நான் பிறந்த பொன்னாடாகிய இந்த இன்ப தமிழ்நாடு பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காகவே அது கூடங்குளம் அணுகுலை எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களை நாங்களே அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை திரும்ப காப்பர், கிரீன் காப்பர், பசுமை தாமிரம் என்ற பெயரிலே அவன் அனில் அகர்வால் உலக கோடீஸ்வரர் கொண்டு வந்து ஏற்பாடு செய்திருக்கிறான். நரேந்திர மோடி அதுக்கு பின்னால இருந்து அவர்தான் ஊக்குவிக்கிறார். இப்பொழுது தூத்துக்குடியில் வர 2ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி ஒரு பொதுக்கூட்டம் போட போறோம். தொடர்ந்து போராட்டங்கள் முன்பு நடந்த மாதிரி நடத்துவோம். கோர்ட்லேயும் நான் இம்ப்ளீமெண்ட் பெட்டிஷன் போட்டிருக்கேன், அங்கேயும் போய் வாதாடுவேன். ஆகவே எங்களை பொறுத்தமட்டில் தமிழக வாழ்வாதாரங்களை, தமிழக மக்கள் நலனை காப்பாற்றும் போராட்ட களங்களில் மதிமுக என்ற கட்சியை தவிர வேற யாரும் போராடவில்லை. இதை நான் சொல்லுகிற இந்த கருத்துக்கள் மேட்டமலையில் தொடங்கும் போதும் பேசுறேன், டிவியை பார்க்குறேன், ஒரு டிவி கூட அது சம்பந்தப்பட்டு முக்கியமாக சொன்ன வாழ்வாதாரங்களை காப்பாற்றுகிறோம் இப்போ அடுக்கிறனே எதையும் ஒரு வரி போடலை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர்கள் சாயங்காலத்தில் வாதங்கள் நடத்துகிறாங்க. இந்த தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு கட்சி போராடுகிறது என்று சொல்வதற்கு மனசில்லை. அவ்வளவு பிரிய மேலே அந்த அறிவார்ந்த பெருமக்கள் சாயங்காலம் வாதம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு. ஆனால் மக்களுக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும், நாங்கள் போராடுறோம், விவசாயிகளுக்காக போராடுறோம், தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காக்க போராடுறோம் என்பது மக்களுக்கு தெரியும். அந்த கடமையை செய்வதற்காகத்தான் என்றும் தேனி மாவட்டத்திலே தம்பி நம்முடைய ராமகிருஷ்ணனுடைய ஏற்பாட்டு அவருடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செய்து ஆரம்பித்திருக்காங்க. நல்ல அன்னைக்கு வானிலை அறிவிப்பு மேகமூட்டமாக இருக்கும், மழையெல்லாம் பெய்யும்னு சொன்னாங்க. ரொம்ப வசதியாக போச்சுன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுங்கிறது இயற்கையினுடைய விதி. வெயிலில் தானே விவசாயி கஷ்டப்படுறான். அப்போ உடம்பெல்லாம் கருத்து மேலே கலப்பையை பிடிச்சிக்கிட்டு வெயிலில் தானே அடைகிறான். அதனால் வெயில் எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. ஆனால் எங்கள் கடமையை தொடர்ந்து தமிழ்நாடு பூராவிலும் செய்வோம். அரசாங்கம் நேரடியாக ஈடுபட வேண்டும் என்று ஜட்ஜி சொல்லிட்டாரு. அவர்கள் அந்த அத்தனை நீதிபதிகளும் இதில் ஈடுபட வேண்டும் என்று ஜட்ஜி சொல்லிட்டாரு. அத்தனை துறையினரும் இந்த வேலையிலே ஈடுபடுவதற்கு அரசாங்கம் ஒரு திட்டம் வகுக்க வேண்டும் என்று இன்றைய மாநில அரசை நான் இங்க போராட்ட களத்திலே இருந்து வேலைக்காத்தார் அகற்றுகிற பணியிடத்திலே இருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வருகைக்கு மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் சட்டசபையில மேகதாதுக்கு எதிராக தனி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்துல புதிய காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி ஒரு இதை எப்படி பார்க்கிறீங்க? மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு முழுக்க அதை இயக்குவதும் ஊக்குவிப்பதும் செய்கிறதும் எல்லாம் நரேந்திர மோடி சர்க்கார். நரேந்திர மோடி சர்க்காரை நேரடியாக எதிர்க்க வேண்டும். மத்திய சர்க்கார் அலுவலகங்களை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும். அப்படி என்றைக்கு ஜனங்கள் 65 மாதிரி கொந்தளித்து எழுகிறார்களோ, மொத்த தமிழகத்திலே கட்சி ஜாதி மதம் பார்க்காமல் வாலிபர்களையும் மாணவர்களையும் திரட்டிக்கொண்டு கொந்தளித்து எழுகிறார்களோ, அப்பொழுதுதான் மேகதாட்டு அணையை கட்டுவதை தடுப்பதற்கான எண்ணத்துக்கு வருவான். இல்லைன்னா அணையை கட்ட ஆரம்பிங்கன்னு 900 கோடி ஒதுக்குறது மட்டும் இல்லை, அணை கட்டக்கூடிய பொருள்கள் எல்லாம் இந்த 4 வருஷத்தை கொண்டாந்து சேமித்து வச்சுட்டாங்க. இத்தனைக்கு ஊக்குவிப்பது மத்திய சர்க்கார். தமிழ்நாட்டுக்கு கேடே நரேந்திர மோடி சர்க்கார் தான். நம்ம என்ன தீர்மானம் சட்டசபையில் போட்டாலும் சரி மகிழ்ச்சி, ஒரு மனதாக போட்டதில் மகிழ்ச்சி. ஆனால் இது மட்டும் போதா, இது தடுத்து நிறுத்தாது. மத்திய சர்க்காரை எதிர்த்து அண்ணா எப்படி எழுச்சி நாள் கொண்டாடினாரோ
அதுபோல மொத்த தமிழகமும் மத்திய சர்க்காரை எதிர்த்து ஒரு பந்தோ ஒரு போராட்டமோ அறிவித்து மத்திய சர்க்காரை தமிழகம் கோபத்தோடு எதிர்க்கிறது என்ற நிலையை ஏற்படுத்தினால்தான் அதை ஓரளவு தடுத்து நிறுத்த முடியும். அதே நேரத்தில் காவிரி மேலாண்மை வாரியமும் உச்சநீதிமன்றமும் லோயர் ரைபேரியன் ஸ்டேட் கீழ் படிவத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் அவன் புதிய அணை கட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவங்க நடக்கணும். ஆனால் அவங்க நடக்க மாட்டாங்க. தடுக்க வேண்டியது மத்திய சர்க்காருடைய கடமை. தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்கிற, நயவஞ்சகம் செய்கிற, தமிழகத்துக்கு கேடு செய்கிற நரேந்திர மோடி சர்க்காரை நான் அதான் முழு முதல் வில்லன் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அரசியல் கேள்வி எதுவும் வேண்டாம், அதைத்தான் போடுவாங்க, இதை ஒன்றும் போட மாட்டாங்க.